வணக்கம் மக்களே, தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. பறக்கும் படை அங்கங்கே பறந்துட்டு இருக்கிறாங்க. யார் பணம் கொண்டு போகிறாங்களோ ஒரு 50,000க்கு மேலே கொண்டு போனால் பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு. போன வாட்டி ஒரு 30,000 கொண்டு போனதை கூட பிடிச்சதாக நிறையா நியூஸ் வந்துச்சு. அது அதிகாரப்பூர்வ நியூஸ் கிடையாது. அதே சமயத்தில் போன எலெக்ஷனில் பணமாக வந்து 2.25 கோடி ரூபா பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அது இல்லாமல் தங்கம் இந்த மாதிரி தன்னுடைய கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு கடை வியாபாரத்துக்கோ கொண்டு போனீங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா 1,76,000 கோடி ரூபாய்க்கு அந்த தங்க நகை வள்ளியே பிடிச்சிருக்கிறாங்க. அதனால் பார்த்து உஷாராக போங்க. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே தூக்கிட்டு போகாதீங்க. குறைவாக தூக்கிட்டு போங்க. மறுபடியும் கூட போய் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பணத்தை சேர்த்துற வழியை பாருங்கள். நீங்கள் தெரியாமல் போய் அங்கே பறக்கும் படை பார்த்தா அவங்களோட ரூல்ஸ் படி நாங்கள் நடக்கிறோம் சொல்லிட்டு உங்களுடைய பணத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக போகும்போது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் பெரிய பணத்தை பெரிய ஒரு அமௌண்ட்டாக கொண்டுட்டு போகாதீங்க. இந்த தேவைக்காக கொண்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு பேங்க்கில் எடுத்துருப்பீங்க, அதுக்குண்டான ஆவணங்களோட கொண்டு போங்க. ஒரு இடம் நீங்கள் வாங்கிறதுக்காக போவீங்க, அதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கையோடு போங்க. இப்போ உங்களுடைய சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் பறக்கும் படைகிட்ட கொடுத்துட்டு அவங்க கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் வச்சுட்டு அதை போய் வாங்குறதுக்குள்ளார போதும் ஆகிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக போங்க.